அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு நீட் அண்டு ஜேஇ டெஸ்ட் 9 கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டு டெஸ்ட் 9 கெமிஸ்ட்ரி ஜேஇ அண்டு நீட்டுக்கு வந்து பார்த்தாச்சு. நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஜேஇ அல்லது நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி நீட் அண்டு ஜேஇக்கு கெமிஸ்ட்ரி டெஸ்ட் 9க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் 1லேருந்து 8 வரைக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே பார்த்தாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே நீட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அதே ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டெஸ்ட் 9க்கான கெமிஸ்ட்ரி 12க்கு ஆன்சர்ஸ்க்கு இப்போ வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதில் ஜாயின் பண்ணுறேங்க. நம்ம ஒரு சில கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே ஷேர் பண்ணுவோம், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் 16வது கொஸ்டின் பார்த்துங்க. நீர்த்தலின் ஒரு வலிமை மிக மின்பகுளியின் சமமான கடத்து திறன் அறிவதற்கு முக்கிய காரணம். இங்கே வந்து தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதனால் இதில் வந்து கொஸ்டின் மார்க் தான். இங்கே அயனிகளின் நகர்தல் அதிகரிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும், அயான் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே வந்து இன்க்ரீஸ் இன் டைலூஷன் மெயின்லி டியூ டு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொஷின் மார்க்கு நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து 17க்கான ஆன்சர்ஸ் வந்து பி ஆப்ஷனை மார்க் பண்ணி வச்சிங்க. 5 × 10⁻⁻⁴ அது வந்து பி ஆப்ஷன், அது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இது எப்படி டெரைவ் பண்ணி வந்தது அப்படிங்கிற ஆன்சர்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக விடுவாங்க, நம்ம அதில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 18க்கு வந்து டி ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. CH3COH அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க, டி ஆப்ஷன். அதுக்கடுத்து 19க்கு அந்த நெர்ன்ஸ்ட் சமன்பாடு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விட ஏ ஆப்ஷன், அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ப்ளஸ்ஸு போட்டு வரணும், இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம புத்தகத்துலேயுமே இருக்கும் ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து 20வது கொஸ்டின். சரி, 20க்கு சரியான விட ஃபஸ்ட் ஆப்ஷன் நோட் பண்ணி வச்சிங்க. 20க்கு ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து 21க்கு 30 செகண்ட், இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து 22 சி ஆப்ஷன் 128 செகண்ட்ஸ், அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க, சி ஆப்ஷன் 22க்கு. அதுக்கடுத்து 23க்கு டி ஆப்ஷன் 0.26 வோல்ட்டு, அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க, டி ஆப்ஷன். ஆல்ரெடி நம்ம பாட்னி சுவாலஜி இதெல்லாமே பார்த்தாச்சு. ஃபிசிக்ஸு அந்த வீடியோஸ் எல்லாமே நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபிசிக்ஸுக்கு ஜேஇக்குமே காமனாக தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணுற ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸுக்கு ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் தான். அதனால் ஒரே ஆன்சர் தான். நீங்கள் வந்து சேமான ஆன்சர்ஸ் கூட தான் வரும். அதனால் நீங்கள் அது ரெண்டுமே ஒரே இது தான், அதை மார்க் பண்ணி வச்சிங்க. 24க்கு சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 25 1 ஏ ஆப்ஷன். 25க்கு வந்து ஏ ஆப்ஷன். 26 வந்து டி ஆப்ஷன் 6. அதுக்கடுத்து 27 ஏ ஆப்ஷனை மார்க் பண்ணி வச்சிங்க, 1-phenyl do-butane. தமிழ் மீடியம்லாம் கொஞ்சம் ஸ்பெல்லிங்லாம் மாறி இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து 28க்கு வந்து ஈத்தேன், ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து 29 டி ஆப்ஷன் பியூட்டனான். அதுக்கடுத்து 30 லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் 24 கிராம் கார்பன் அண்டு 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கனாலும் சி ஆப்ஷனை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு கவர்மெண்ட் விடக்கூடிய ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்சர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.